எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு 9ஆம் தேதி என்ன மாரி மார்க்கெட்ல நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். இது வந்து 30வது சீரிஸ். ஸோ இந்த 30வது சீரிஸ்ல இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு 9ஆம் தேதி. ஓகேங்களா? நான் வந்து செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பண்றதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங், எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ் தான். இது வந்து ரியல் ட்ரேட் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரேஞ்ச் எதெல்லாமே உண்மையா இருக்குமா அப்படின்னு தெரியாது. இது நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். இது எவ்வளோ தூரம் உண்மையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் நம்ம இந்த சேனலோட ரொம்ப முக்கியமான மோட்டோ. ஸோ எஜுகேஷன் லேர்ன் தான். முதல்ல எஜுகேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமானது. தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேத்தோடைய க்ளோஸ் எப்படி இருந்துச்சு? 24,250 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,117 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து முக்கியமானது. அப்ப இப்ப இங்கேருந்து ரேஞ்ச் எப்படி ஆகும்னா, இன்னைக்கு வரை இப்ப வரை நமக்கு என்னன்னா இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியமான ரேஞ்சா இருக்குது. 24,037 டு 24,276. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் மார்க் பண்ணி இதுக்குள்ள தான் நம்ம வந்து செக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு லெவல வச்சு பார்க்கும்போது, சப்போஸ் இந்த ஏரியாவுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா கீழே ஒரு வேலை வரலாம், இல்ல மேல ஒரு வேலை போகலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா, இங்க ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ஏரியாவுல ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா, கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நாளைக்கு வந்து நடக்க போறது. பார்க்கலாம் இது எப்படி நடக்குது அப்படின்னு. இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா, ஃப்ளாட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு சைடு தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடம் மட்டும் ஃபுல்லா ஃப்ளாட் ஆயிரும். ஸோ இந்த சைடு மட்டும் ஒரு சின்ன மூவ் இருக்கும். இங்கேருந்து போச்சுன்னா மேல போறதுக்கான வாய்ப்பு. இது வந்து நாளைக்கு ப்ரெடிக்ஷனுக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் வந்து இதான் ரேஞ்ச் நாளைக்கு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்துற மாதிரி இருக்குது அது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கிட்ட ஒரு ரேஞ்ச் வச்சு தான் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுதுன்னா. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம செக் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் ப்ரீமியம் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 88 அப்படிங்கிற நம்பர் செக் பண்ணலாம். 176 அப்படிங்கிற ஒரு நம்பரை செக் பண்ணலாம். 357 அது செக் பண்ணி 51 அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பர்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாம 264 செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 264 அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணலாம்? 264க்கு அப்புறம் 430 கூட செக் பண்ணி பார்க்கலாம். 430 செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணணும்னா 527 செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் எப்படி மூவ் ஆயிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு 350 பாயிண்ட் ரேஞ்சுக்கு சுத்தணும் அது. எந்த இடத்துல சுத்த போகுது, எந்த ஸ்ட்ரைக்ல சுத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இது ஸ்பாட்டை பொறுத்தவரையும் 350 பாயிண்ட். பட் ப்ரீமியம் பொறுத்தவரையும் எங்கேருந்து அது ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போராடி. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு இந்த ப்ரீமியமாக செக் பண்ணுவாங்க. இந்த நம்பர்ஸ் செக் பண்ணுவாங்க. இந்த நம்பர்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு ஓகேங்களா? இந்த இது தயவுசெய்து ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஓவர் ட்ரேடிங் மட்டும் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கிய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நம்ம இந்த சேனலில் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டியோடைய ப்ரொடிக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படிலாம் ஸ்ட்ரைக்ஸில் மூவ் ஆகுதுன்னு சொல்லி. நம்ம எந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறோம்னு நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.